SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஜாமீன் கோரிய மனு மீது பதில் அளிக்குமாறு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 2023 பிப்ரவரி மாதம் டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் பதிவு செய்துள்ள வழக்கு விசாரணையில் ஜாமீன் கோரி அவர் தொடர்ந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இம்மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ சிகிச்சையில் உள்ள தனது மனைவியை சந்திக்க ஜாமீன் வழங்க வேண்டும் என சிசோடியா தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது காவலில் உள்ளபடியே அவரது மனைவியை சந்திக்க அனுமதி வழங்கலாம் என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வாரத்தில் ஒரு நாள் காவல்துறை பாதுகாப்பில் சிசோடியா அவரது மனைவியை சந்திக்க அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிசோடியா ஜாமீன் கோரிய மனு மீது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.